மேம் குட் ஈவினிங் மேம். இந்த வரதட்சணை குடும்பம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. இது வந்து நடக்கிறது வந்து லவ் மேரேஜ் ஜாஸ்தியாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அரேஞ்ச் மேரேஜில்? போத் மேரேஜ்லையுமே கண்டிப்பாக இந்த டவுரி விஷயம் நடக்குது. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அரேஞ்ச் மேரேஜில் நடக்குது. லவ் மேரேஜில் பொண்ணு கொஞ்சம் ஜாலியாக அந்த ஃபேமிலிக்கு ரிலேட்டடாக இருக்கனால, பாய்க்கும் ரிலேட்டடாக இருக்கனால கொஞ்சம் அவ்வளோவா இல்லை. பட் ஆனால் மோஸ்ட்டாக அரேஞ்ச் மேரேஜில் தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது யார் மேலே மிஸ்டேக்குன்னு நினைக்கிறீங்க? இது வந்து மாப்பிள்ளை சைடு மிஸ்டேக்கா இல்லை பொண்ணு சைடு மிஸ்டேக்? 2 பேர் சைட்லையுமே தான் மோஸ்ட்டாக இது இருக்குது. பொண்ணு சைடில் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இவ்வளோ கொடுத்தா தான் நமக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. மாப்பிள்ளை சைடும் டிமாண்ட் வைக்கிறாங்க. இவங்க இப்படி கேட்டால் நம்ம ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொண்ணு சைட்லேருந்து கேட்டால், அந்த மாதிரி மாப்பிள்ளை சைடில் நினைக்கிறாங்க. இதில் மோஸ்ட்டாக மாப்பிள்ளை சைடு தான் வந்து வேண்டாம் அந்த மாதிரி சொல்லி இது பண்ணால் இந்த டவுரி கொஞ்சம் குறையலாம். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் உங்களோட சொல்யூஷன்? பேரண்ட் சைடில் தான் யோசிக்கணும். 2 பேர் பேரண்ட் சைட்லேயுமே மோஸ்ட்டாக பாய்ஸ் பக்கம் இருக்க பேரண்ட்டும் மாப்பிள்ளைங்களும் கொஞ்சம் யோசிக்கணும். 2 பேர் சைடுமே இருக்குது. ஓகே. லவ் மேரேஜ்லேயே நடக்குது, அரேஞ்சிலே நடக்குது. ஓகே, ரெண்டுமே நடக்குது. ஓகே. இது யார் மேலே மிஸ்டேக் சொல்லுங்க சார்? யார் மேலே? அது பேராசை பிடிச்ச பேரண்ட்ஸோட தூண்டுதல் நடக்குது அது. ஓகே. இப்போ லவ் மேரேஜில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ண உடனே அவங்க வந்து தனியாக போயிடுவாங்க இல்லையா? ஆமாம். ஸோ இது வந்து அரேஞ்ச் மேரேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குடும்பமாக இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் ஒரு மாதமோ 2 மாதம் 3 மாதம் அவங்க தனியாக போயிடுறாங்க. 90%, 10% தான் அம்மா அப்பாவை பார்க்குறாங்க. மீ 90% பேர் அம்மா அப்பாவை கூட பார்த்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே கவனிக்கிறது இல்லை. ஓகே. மனநலம் மாறி போச்சு. யாருமே வந்து குடும்பமாக இல்லைன்றீங்க? ஜாயின்ட் ஃபேமிலியா? அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியாக வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷம் இருந்தாங்க. இப்போ 2000 அப்புறம் என்ன இல்லை. இதுதான் உண்மை. ஓகே. அப்போ வந்து ரெண்டுத்துலையுமே வந்து நடக்குதுன்றீங்க? ரெண்டுத்தையுமே நடக்குது. லவ் மேரேஜில் நடக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி. ஆனால் அரேஞ்ச் மேரேஜில் பர்சன் கொடுக்குற சொல்லிட்டு அவங்களால கொடுக்க முடியலனாவோ, இல்லை அவர் வேலை செய்கிற வேலையை விட்டு வேறு எதனா பிஸ்னஸ் பண்ண வராங்க, அம்மா கிட்ட போய் அப்பாட்ட போய் காசு வாங்கிட்டான்னு சொல்லுவாங்க. அவங்க ஏழையாக இருக்கலாம், இல்லை மிடில் கிளாஸாக இருக்கலாம், கொடுப்பாங்க. எத்தனை வாட்டி கொடுப்பாங்க? இந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணும்போது சூசைட் பண்ணிக்க வேறு வழி இல்லாமல். ஓகே. இது வந்து பேரண்ட்ஸ் மேலே தான் தப்புன்றீங்க? ஆமாம். பேரண்ட்ஸ் மேலே 80% தப்பு இருக்குது. பையன் மேலே சில பேர் இருக்காங்க பேராசை பிடிச்சனா, அவங்க மேலே ஒரு 60% தப்பு இருக்குது. 2 பேரும் மனசு ஒத்து போய் 2 பேருமே சம்பாதிச்சா 2 சந்தோஷமாக வாழலாம். ஏன்னா இப்போ வந்து சுச்சுவேஷனே மாறி போச்சு. எல்லாமே அன்புக்கு இடம் இல்லை, பணத்துக்கு மட்டும்தான். பணம் மட்டுமே வந்து வாழ்க்கை இல்லை. அதை மீறின ஒரு வாழ்க்கை இருக்குது. அது யோசிச்சாங்கன்னா நல்லா வாழ்வாங்க. ஓகே சார். இதுக்கு உங்கள் சொல்யூஷன் என்ன சார்? என் சொல்யூஷன் என்ன?